வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் படிக்கட்டுல பைப்பை சொருக, இன்னொரு பக்கம் பெட்ஷீட்டுக்குள்ள தலையை சொருக, இங்க ரீல்ஸ்ல தம்பி மூஞ்ச காட்ட, இன்னொரு பக்கம் மயில்கல்ல வாழை மரத்தை கட்ட, இங்க அண்ணா ரோட்ல ஆட, இன்னொரு பக்கம் போனுக்கு பூட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு பல காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் வீடியோ லைக் போடாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் யூடியூப் வந்து அடுத்தடுத்தவங்களுக்கு வீடியோ பார்க்கறது ஹெல்ப் பண்ணும். அதனால ஒரு லைக்கை மட்டும் மறக்காம போட்டு பாருங்க. சரி வாங்க, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்க தெரியாம தான் அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. ஹலோ சார், முக்காவாசி டெஸ்ட் முடிஞ்சுட்டு இது கடைசி டெஸ்ட். அந்த குண்டும் குழி மேலாம் அப்படி ஏறி இறங்கி அந்த பாறை மேலாம் ஏற டெஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க போய் முட்டுவாருன்னு தெரியல. சரி முட்டினதும் பார்த்துட்டு வந்து சொல்றேன். எல்லாரும் டிராபிக்ல வராங்க, மண்டைய பொழந்துட்டு அப்படியே வெயில் அடிக்கி. அவங்க கொஞ்சம் கூல் ஆகணுமா இல்லையா? கண்ணுக்கு பாக்குறதுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு துண்டை கட்டிட்டு ஆடிக்கிட்டு இருக்காராமா. டேய், இந்த மாதிரி துண்டை கட்டிடாருனா எவன கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொன்னது? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அட, என்னது லவரோட சுத்தி பார்க்க போறீங்களா? எப்படி இருந்து? ரொம்ப சூப்பரா, அப்படி இனிமையா இருந்து. என்ன கொஞ்சம் பெரிய குப்பை தொட்டி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கட்டட பணியோட அளவு ரொம்ப மும்முரமா போய்கிட்டு இருக்கு. தயவு செய்து அவரை யாரும் டிஸ்டர்ப் மட்டும் பண்ணிடுறாங்க. அப்புறம் தண்ணியை தூக்கிட்டு அடிச்சிட போறாரு. ஆமா, தண்ணி அளவு பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? இங்க இவர் மண்டையில ஒண்ணுமே இல்லைனாலும் சீப்பை வச்சு சீவராது பாத்தீங்களா? அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அப்படி என்ன ட்விஸ்ட் நீ கேக்குறீங்களா? சரி, ஒரு லைக்கை போட்டு பாருங்க, அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். நக்கல்யா அவனுக்கு. இங்க இந்த ஆண்டி உருவத்தை வச்சுலாம் சும்மா சாதாரணமா இடம் போட்டக்கூடாது. அந்த கம்பியை அப்படி உள்ள விட்டு அப்படி எப்படி அப்படி சுத்தி சுத்தி எடுத்து அப்படி மேல கொண்டு வந்தா என்ன தெரிகிறது பாரு. அப்படியே உள்டா விட்டு பின்னாடி வருதுன்னு கம்பியை விட்டு உள்ள சுத்திக்கிட்டு இருக்கான் உள்ள. தெரிகிறதா? இங்க பாருங்க, இவரை 4 பேரு 4 தொடப்பக்கட்டையை வச்சு 4 மணி நேரமா செய்யற வழியா 4 தொடப்பக்கட்டையை சைட்ல சொருவி செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஐயோ, இங்க பாருங்க, பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறாங்க. சின்ன பழம் மாதிரி தண்டை வச்சு பஸ் ஓட்டி விளாண்டுட்டு இருக்காங்க. சரி, எந்த ஊருக்கு போகணும்னு தெரிஞ்சாதான் நானும் குதூகலமா ஏறி உட்காந்து வர முடியும். இப்படி மசா மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? டைவர்ட் சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்லுதே. ஐயோ சார், நீங்க ஆயுத பூஜை கொண்டாடலாம் தப்பவே இல்லைங்க. இந்த கிலோமீட்டர் கல்ல 5 கிலோமீட்டர் போட்டுக்கோ. அதுல வாழை மரத்தெல்லாம் கட்டி இந்த தாரை வந்துகிட்டு இருக்கா. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஏங்க, செவரு நேரா இருக்குனாங்க, அதுல கைத்த கட்டி செவரு எழுப்புறது. நீங்க என்னங்க அதுல ஒரு பாம்பை மட்டும் வளைய விட்டுருக்கீங்க? நீங்க அந்த பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய மது சோறு ஒன்று கட்டுறமா, சீக்கிரமா வந்து சேருங்க. நானாவது எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேன், அவன் ஒண்ணுமே படிக்கல. அவனை நம்பி போகாத, கவுத்துருவான். ஏங்க, மழை வர்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கொடையை தாங்க விரிச்சேன். இதுக்கெல்லாம் இப்படி கோவப்பட்டு போனா எப்படி? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு எங்க அவசரமா காட்டுக்கு போனாங்க. சரி, ஏதோ துணியில லைட்டா சுத்தி கிடந்தி. சரி, என்னவா இருக்கும் சொல்லிட்டு துணியே அப்படி ஃபாலோ பண்ணி அப்படியே போனோம்னா சரியான பெரிய பாம்புங்குவது. என்னடி சொல்ற? இப்படி பார்க்க கொஞ்சம் அணவண்டா மாதிரி இல்ல? இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே. எங்க சாதாரண பைக் சேவை இல்லைங்க. எக்கு தப்பா நம்ம ஏதாச்சும் தப்பா நம்ம பைக் ஆன் பண்ணிட்டோம்னா கையை கட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அது கத்திரிக்கோள் பைக் சேவை அப்படிதான் இருக்கும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. என்ன சார் இது? எப்பா பார்த்து நொசா நொசான்னு அரிச்சுக்கிட்டே இருக்கு. ஐயா, இது கெல் மட்டாய் இல்ல தேங்காய் மட்டையான்னு தெரியல. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. ஆசையா ஓடி வந்து திறந்தாண்டா, பிரிச்சுக்குள்ள ஏதாச்சும் கூலிங்கா வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிரிச்சு பயங்கரமா நரைச்சுடா. என்னன்னு பார்த்தா பிரிச்சுக்குள்ள கொண்டு கக்கூச வச்சிருக்காங்க. அக்காவுக்கு ரொம்பவே அவசரமான அர்ஜென்ட் காலு, சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு சொன்னதுக்கு எப்படி கிளம்பி இருக்காங்க பாருங்க. இப்ப போனு போச்சே, என்ன பண்ண போறீங்க அக்கா? இன்னைக்கு சப்பாத்தியை தூக்கி போடுறதுல எத்தனை பேர் மயங்கி இம்ப்ரெஸ் ஆக போறாங்கன்னு மட்டும் பாருங்க. என்னடா சப்பாத்திய காணும், என்ன மரத்துல தொங்குது?
ஏங்க ஃபுல் ஸ்பீடுங்க, அப்படியே 150 கிலோமீட்டர் வேகத்துல அப்படியே சுவாங்கன்னு பிடிச்சிட்டு போனாங்க பாருங்க. ஏய் ஒழுங்கா அப்படிடா, கீழே விழுந்துடாத. சார் நீங்க வேணா பாருங்க, 2025 ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரா வருவார் சார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அட்டேங்கப்பா, இந்த செர்பியா சார் அப்படி மாத்தினீங்க, பரவாயில்லையா, நல்லா இருக்கு. ஏங்க சின்னதா ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்தங்க, 7 போட சொன்னா 7லாம் சூப்பரா ஜம்முன்னு எனர்ஜெட்டிக்கா போட்டாரு. அப்புறம் 8 போட சொன்னா 8ம் பாருங்க நல்லா போட்டுட்டு கீழே பெரிய 8 போட்டு விட்டாரு. சரி 9 போட சொல்லுவேன் போட சொன்னா ஒரு 0 போட்டுட்டு அப்படி என் வீட்டு சவுத்திலே கோடை போட்டு விட்டுருக்காரு பாருங்க. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஐயோ சார், இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏன்னா அவங்களுக்கு ரேஸ் ட்ராக்ல கொண்டு விட்டீங்கன்னா சும்மா பல்லாலேயே கடிச்சு வண்டியை ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் இங்க இருக்கிறாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஏங்க நீங்க டான்ஸ் ஆட போறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை எங்க கிட்ட சொல்லிட்டு டான்ஸ் ஆடுங்க. என்ன உங்க கழுதைகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? திடீர்னு இப்படி நீங்க குரலி வித்தையெல்லாம் காமிச்சீங்கன்னா எங்களுக்குன்னு பயம் வருமா இல்லையா? ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஐயோ பாவம், தனியா ஆடிக்கிட்டு இருக்கு. அது யாருடா பக்கத்துல? யாராவன்? நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. இங்க பாரு தம்பி, ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது, ரொம்ப சின்ன வேலை தான். அண்ணன் ஒவ்வொரு கல்லா எடுத்து அடிக்கிட்டே போவேன், நீ ஒவ்வொரு கல்லா எடுத்து அண்ணன் கையில கொடுத்துட்டே இருக்கணும், ஓகேவா? இப்ப பாரு, நீ சொல்லிட்டல எப்படி எடுத்து தாரன்னு மட்டும் பாரு. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? அவளருக்கு அறிவாளிபுரன் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. அவரு மனசுல என்ன பாரமோ என்ன கஷ்டமோ தெரியல, அவரு கொஞ்சம் நிம்மதியா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா அது பொறுக்க மாட்டுக்கு நம்ம அக்காவுக்கு. கடையில போய் போனை கொடுத்துட்டு லாக் போட்டுட்டாங்கன்னா லாக் போட்டு வச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு டென்ஷன் ஆகுதா? இதுக்கே டென்ஷன் ஆகுது. இப்படி இப்பதான் பாதி தூரம் போயிருக்கும், இன்னும் மீதி தூரம் போக வேண்டியிருக்கு. இங்க நம்ம தலைமை பெட்ஷீட்டை தலையில கட்டி அப்படி அந்த பக்கமா திரும்பி ஆடிக்கிட்டு இருக்காரு. சரி இந்த பக்கமா திருப்பி மூஞ்சா பாப்பேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு பார்த்தா தலைவன் வெளியெல்லாம் இல்ல, பெட்ஷீட்டுக்கு உள்ளே இருந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. ஏங்க நீங்க அந்த படிக்கட்டை தான் பாத்தீங்க, அந்த படிக்கட்டு மேல ஏறி போறவங்களுக்கு தண்ணி தாகாம இருக்குமே, அதை யாராச்சும் யோசித்து பாத்தீங்களா? நம்ம ஒண்ணு நினைச்சா வேற மாதிரி ஒண்ணு நடக்குங்க. சரி கால் வலிக்குதா, கொஞ்சம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தா சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இப்பதான் 50,000 ஸ்வைப் 10,000 லைக்னு சொல்லிட்டு அப்படியே ரன்னிங்ல போய்கிட்டு இருக்கு. நீங்க 6 அம்பரம் சாப்பிட்டு வாங்க, டேட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றோம், அப்புறம் வந்து செல்ல வாங்கிக்கோங்க. ராமு காலம் மாறி போச்சுடா. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். டேய் மச்சான் அங்க பாரு, ஒரு நிமிஷம் இந்த ரீல்ஸ பாரு. ஆமா மச்சான், அது செம்மையா இருக்கும் மச்சான், நான் நிறைய தடவை பார்த்தேன். இரு ஒரு நிமிஷம் இரு. ஐயோ கதவை சாத்தி வச்சிருக்கானே. ஆமாடா மச்சான், நான் இப்பதான் பாக்க ரொம்ப சூப்பரா இருக்குடா மச்சான். நல்ல வேலைப்பா, யாரும் பாக்கல. நீங்கெல்லாம் நம்ம ஊருக்கு ரொம்ப நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் அப்படி தொகுத்து பெருசா வழங்குறதுக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒண்ணு போட போறேன். அப்படி எல்லாரும் லைனா நின்னுங்க, அப்படி ஒரு அப்டேட் ஒண்ணு போட்டு விட்டுறலாம். இப்போ நீங்க அங்க குறுப்பா சுத்துறத மட்டும் தானே பாத்தீங்க, அந்த சுத்துற எனர்ஜி எங்க இருந்து வரணும் மட்டும் நீங்க பாக்கலையே. பாரு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.